அப்படி இப்படின்னு இன்னும் ஒரு 3 மாதங்களுக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் வந்துவிடும். பாஜகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி இதோட முடிந்து விடுமா, அல்லது 3வது முறையாக 15 ஆண்டு காலத்தையும் பிரதமர் மோடி நிறைவு செய்வாரா அப்படிங்கிறதுலாம் அந்த தேர்தல் முடிவுகளில் தான் தெரிய வரும். எப்போவுமே கருத்து கணிப்புகளில் வெல்வது என்பது பாஜகவுக்கு கைவந்த கலை. ஊடகங்களுக்கு எப்போல்லாம் எலும்பு துண்டை போடணும், எப்போல்லாம் ஏலக்காய் தரணும், எப்போல்லாம் ஏறி அடிக்கணுங்கிறதெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் மாஸ்டர்ஸ். அதனால தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக பாஜக 3ஆம் முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது, மோடி ஹேட்ரிக் அடிக்கப் போகிறார் என்று கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய என்டிஏ கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 280 இடங்கள், அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதில் தொடங்கி 350 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன. ஆனால் பாஜக காரர்களே 400 இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், 400 தான் எங்களுடைய 2024 எங்கள் தேர்தல் இலக்கு அப்படின்னு அந்த கட்சிக்காரர்களே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியும் இது மாதிரி தான் செய்யும். இருந்தாலும் கூட ஊடகங்களுக்கு மூலமாக பாஜக தான் வெல்லப் போகிறது என்கிற பெர்செப்ஷனை உருவாக்குவதில் ரொம்ப மும்முரமாக பாஜக தலைமை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, யதார்த்தம் அப்படி இருக்காது. இந்த முறை வெல்வது என்பது ஒரு ஹிமாலயன் டாஸ்காக இருக்க போகிறது என்பதை பாஜக மேலிடம், குறிப்பாக பிரதமரும் பாஜகவுடைய ஒரு பீஷ்மராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். எப்பாடுபட்டாவது ஹேட்ரிக் அடிச்சிடணும் அப்படிங்கிற வெறியில் தான் மோடி இருக்கிறார். ஏன்னா அவருக்கு இது ஒரு தனிப்பட்ட சாதனையாகவும் அவர் கருதுகிறார். ஒட்டுமொத்தமாக இது கட்சியோட சாதனையாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நேரு தான் 3 முறை பிரதமரானார், அது மாதிரி தானும் பிரதமராகணும், இந்திய அரசியலில் பிரதமராகணும். வேறு யாருக்குமே தொடர்ச்சியாக 3 முறை வென்று பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பு தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மோடி நினைக்கிறாரு. எதையாவது பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டா போதுமேங்கிற ஒரு மனநிலையில் தான் அமித்ஷா இருக்கிறாரு. அவங்க மேலே அவங்க 2 பேர் மேலேயும் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு பாஜக ஆதரவாளர்களிடம், பாஜக தொண்டர்களிடம் இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு முன்பாக எப்படி சச்சின் டெண்டுல்கருக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குமோ, எம்எஸ் தோனிக்கு எப்படி ஒரு ப்ரெஷர் இருக்குமோ, அது போன்ற ப்ரெஷரோடு தான் மோடியும் அமித்ஷாவும் இந்த முறை தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட 2014 போலவோ 2019 போலவோ 2024 இருக்க போவதில்லை என்பது வேறு எவரையும் விட அவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியும். 2014 குஜராத் மாடல் வளர்ச்சியை நோக்கி மோடி அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பர்சனாலிட்டியை முன்னிறுத்தி அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். 5 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி பண்ணிட்டோம், எங்களுடைய இலக்கு ராமர் கோயில், நாங்கள் ராமர் கோயில் கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லி 2019 ஆட்சியை பிடிச்சாங்க. இதற்கு பிறகு 2024 புதுசாக சொல்கிறதுக்கு அவர்களிடம் இல்லை. வளர்ச்சி நாயகன் மோடிங்கிற பிம்பம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. இப்போது பிஜேபி தொண்டர்களே கூட மோடி பிரதமராக இருந்தால் நாடு முன்னேறும், நாடு வளர்ச்சி பெறும் என்பதை நம்புவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் மோடியை விரும்புகிறார்கள், மோடியை ஒரு எம்ஜிஆர் மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மோடி அவர் சொன்ன இந்தியா இந்த மாதிரி வல்லரசு நாடாக ஆயிடும், பொருளாதாரத்தில் 3வது இடத்துல நிற்கும் அப்படின்லாம் அவர் சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கிற அந்த உருட்டுகளை எல்லாம் நம்புவதற்கு பாஜக தொண்டர்களே கூட தயாராக இல்லை. வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். குறிப்பாக சொல்லணுமா, தேர்தலுக்கு முன்பாகவே 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு மங்கி போயிருக்கிறது என்பதை மோடியும் அமித்ஷாவும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை பாஜக அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைமைகளுக்கு எடுத்து சொல்லி இந்த தொகுதிகளெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு அவங்க பல முறை வற்புறுத்தியும் கூட இங்கே அண்ணாமலை எப்படி கூத்தடித்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக மாநில தலைமைகள் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காமல் கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்திட்டா ஓட்டு போட்டுருவாங்க, ராமர் கோயில் கட்டியாச்சு, ராமர் கோயிலை பார்த்ததுமே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்பில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2009, 2014, 2019 என்று 3 தேர்தல்களில் கடந்த 15 ஆண்டுகளில் தாமரைக்கு ஓட்டே போடாத தொகுதி மக்கள் 200 தொகுதிகளில் இருக்கிறாங்க. 200 தொகுதிகளில் மாட்டு மூத்திரத்தோட வாசனை அடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய 200 தொகுதிகள் இந்தியாவில் இருக்கின்றன. 543 இந்த 200 தொகுதிகளை கழிச்சிட்டிங்கன்னா மீதி 343 தான் பாஜக போட்டியிட போவதுங்கிறது. மீதி இருக்கக்கூடிய இந்த 343 தொகுதிகளில் தான், இந்த 343 தொகுதிகளில் தான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மெஜாரிட்டியை பெற வேண்டும். நாங்கள் 400 தொற்றுவோம்னா 400 தொகுதிகளில் தாமரை போட்டியிலே கிடையாது. தாமரை போட்டியில் இருப்பது வெறும் 343 தொகுதிகளை தான். இவற்றில் பெரும்பாலான தொகுதிகள் தெற்கு மற்றும் கிழக்கில் அமைந்திருக்கின்றன. தெற்குனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா இது போன்ற பகுதிகள். கிழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிஷா, மேற்கு வங்காளம் மற்றும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள். எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களாக தாமரை எங்குமே மலரவில்லை அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பே இருக்கிறது. அதை சொல்கிறேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் 38 தொகுதி. இந்த 38 தொகுதிகளில்
தாமரை பூ இருந்ததற்கான அடையாளமே இல்லை. 2014 மட்டும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார். அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் இங்கு கடந்த 3 தேர்தல்களில் மீதி இருக்கக்கூடிய 38 தொகுதிகளில் தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னமே கிடையாது. அதுபோலவே புதுச்சேரி ஒரே தொகுதி தான், அந்த தொகுதியில் தாமரை மலர்ந்ததே கிடையாது. கேரளாவில் 20 தொகுதி, கர்நாடகாவில் 3 தொகுதி, ஆந்திரத்தில் 23 தொகுதி, தெலுங்கானாவில் 13 தொகுதி, மகாராஷ்டிரத்தில் 23 தொகுதி, ஒடிஷாவில் 13 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 1 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 24 தொகுதி, உத்தரப்பிரதேசத்திலேயே 3 தொகுதி, பஞ்சாபில் 10 தொகுதி, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 3 தொகுதி, பீகாரில் 14, சிக்கிமில் 1, மேகாலயாவில் 2, அஸ்ஸாமில் 4, நாகாலாந்தில் 1, மணிப்பூரில் 1, மிசோரமில் 1, லட்சத்தீவில் 1, இப்படியாக 200 தொகுதிகளில் கடந்த 3 தேர்தல்களில் தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னமே கிடையாது. பிஜேபி இங்கு வெற்றி பெற்றதே இல்லை. 3 தேர்தல்களில் வெற்றி பெறவில்லை அப்படின்னா 4வது தேர்தலில் திடீர்னு புதுசாக இங்கே எதையாவது ஓப்பன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். தென்சென்னையில் பாஜக வெற்றி பெறுமா? வெற்றி பெறாது. வரியலூரில் பாஜக வெற்றி பெறுமா? வெற்றி பெறாது. இது மாதிரியான நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே பார்த்துங்களேன். இங்கெல்லாம் பாஜகவுக்கு என்ன வெற்றி வாய்ப்பு? அதிகபட்சம் போனால் கன்னியாகுமரியில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது. இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் அங்கு வலுவாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குங்கிறதுனால அங்கேயே பாஜக வெல்வது கடினம் தான். கோயம்புத்தூரில் பாஜக இருப்பதாக சொல்கிறார்கள். சில தேர்தலில் 2 தேர்தலில் என்னவோ பாஜகவில் சிபி ராதாகிருஷ்ணன் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 2 தொகுதியை தவிர்த்து வேறு எங்காவது பாஜக தமிழ்நாட்டில் நாங்கள் அட்லீஸ்ட் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா? இல்லை. இது போல தான் 200 தொகுதிகளிலும் பாஜகவுடைய நிலைமை இருக்கிறது. தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியை கைப்பற்றியாச்சு, 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்தியாச்சு. அப்படி இருந்தும் கூட பாஜக இன்னும் கவு பெல்ட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடக்கிறது. இந்த யதார்த்தத்தை பாஜகவினுடைய தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ, கட்சி மேலிடம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தலில் பங்கு பெற்று தேர்தலில் செலவு பண்ணி தேர்தலில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கட்சி மேலிடம் தான். தொண்டர்களுக்கு தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ கொண்டாடிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த 1 மாத காலமாக தொடர்ச்சியாக கொண்டாட போகிறார்கள். இப்போ பாஜக வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற பெர்செப்ஷனை எதை வைத்து அவர்கள் உருவாக்குகிறார்கள்? இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை. மம்தா பானர்ஜி தனியாக போட்டி போட போகிறார். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனியாக போட்டி போட போகிறது. கன்வீனர் என்று இந்தியா கூட்டணிக்கு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட நிதிஷ்குமாரே கூட இப்போது பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டார். இந்தியா கூட்டணியை முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக அதை உடைச்சிட்டோம். இதுதான் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவை தவிர்த்து இந்த 200 தொகுதிகளை நாம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய 200 தொகுதிகளை கரெக்ட் செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் கடந்த 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எடுத்ததே இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு சில முயற்சிகளும் கூட நம்ம ஊர் ஆடு அண்ணாமலை மாதிரி ஆப்பாயில் நடவடிக்கைகளாகவே கட்சியின் தேர்தல் வாய்ப்புகளுக்கு எதிராகவே அமைந்து விட்டது என்பதுதான் பாஜகவுக்கு தனிப்பட்ட ஒரு சோகம். கடந்த 2019 தேர்தலில் அந்த கட்சி 303 தொகுதிகளை வென்றிருக்கிறது. அதிலும் 224 தொகுதிகளில் தான் அது ஒரு உறுதியான வெற்றியை பெற்றிருக்கிறது. அதாவது 50% வாக்குகளை பெற்று பாஜக தனிபெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக 224 தொகுதிகள் இருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய 79 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் என்பதை போல தான் ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசம், 15,000 வாக்குகள் வித்தியாசம் என்கிற ஒரு குறைந்த மார்ஜினில் தான் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அவங்களுக்கு 303 தொகுதிகள் இருக்கிறது, மெஜாரிட்டிக்கு கூடுதலாக 30 தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்கள் உறுதியான வெற்றியை பெற்றிருப்பது என்பது 224 தொகுதி தான். அவையும் கூட பெரும்பாலும் இந்தியாவின் மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சீட்டுகள் தான். இதுவரை வெல்லாத தொகுதிகளில் வெற்றி கனியை எட்டுவது என்பது எவ்வளவு சிரமமோ, அதாவது நம்ம சொன்ன மாதிரி கடந்த 3 தேர்தல்களாக 200 சீட்டுகளில் பாஜக தடம் பதிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அங்கே புதுசாக பாஜக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது எவ்வளவு சிரமமோ அதே அளவுக்கு சிரமம் தொடர்ச்சியாக அவர்கள் ஜெயித்து கொண்டே வரக்கூடிய தொகுதிகளில் மீண்டும் வெல்லுவது அப்படிங்கிறதும் சிரமமான ஒரு விஷயம்தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வேட்பாளர் அவர் ஒரு தொகுதியில் தொடர்ச்சியாக 4 முறை 5 முறை எம்பி ஆகிறாருன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் சாதாரணமான வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக 2 முறை பாஜக அங்கே ஜெயித்திருக்கிறது, 3 முறை ஜெயித்திருக்கிறது, 4வது முறையும் பாஜகவுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை என்பது எப்போவுமே இருக்கக்கூடியதா. ஒரு ஆட்சி ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி முடிவின் போதே அது மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்கும். இப்போது 10 ஆண்டு கால தொடர்ச்சியான ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது. எனவே அடிப்படை வசதிகள் கிடைக்காம
அது எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்காமல் வேலைவாய்ப்பை பெருக்கி தருவோம்னு சொல்லுவாங்க, பொருளாதார வளர்ச்சியை பெறுவோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அப்படின்றப்போ மக்கள் இயல்பாகவே இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே ஏற்கனவே தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்ற தொகுதிகளையே நம்மால் முழுமையாக கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் பாஜகவுக்கு உள்ளுக்குள்ளே உதறிக்கிட்டே தான் இருக்குது. ராமர் கோயில் மட்டுமே ஆட்சிக்கு எதிராக இயல்பாக இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்குபன்சி தன்மையை போக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக போதாது. ராமர் கோயிலை கட்டி தருவோம் என்பது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்த சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே கூட ராமர் கோயிலை கட்டுவதற்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. அதற்கு பிறகு பாஜகவுடைய தேவை நமக்கு என்ன இருக்கிறது? பாஜகவால் நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பாஜகவால் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் இல்லை அப்படின்னும் போது இன்னும் பாஜகவே ஆதரித்து தாமரைக்கே ஓட்டு குத்தி தொலைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமையில் அவர்கள் இப்போது இல்லை. கடந்த 3 தேர்தல்களாக தாமரை தடம் பதிக்காத 200 தொகுதிகள், தேர்தலுக்கு தேர்தல் ஓட்டை மாற்றியே குத்தக்கூடிய பண்பு கொண்ட ஒரு 110 தொகுதிகள் அப்படின்னு பாஜகவுக்கு 2024 தேர்தலை பொறுத்தவரை கொடுங்கனவாகவே இந்த தேர்தல் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய வகையில் இருக்க போகிறது. தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் அவர்களுக்கே நம்ம எவ்வளவு சீட்டில் ஜெயிக்க போகிறோம் என்கிற ஒரு எண்ணம் வரும். இப்போதைக்கு அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக 400 தொகுதியில் ஜெயிப்போம், 400க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவிர்த்து தாமரையை உறுதியாக ஆதரிக்கக்கூடிய தாமரை கடந்த தேர்தலில் 224 தொகுதிகளில் 50% அதிகமாக வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த தொகுதிகளிலேயே கூட மௌன அலையாக ஆன்டி இன்குபன்சி ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை இருக்குமேயானால் பாஜக 200 தொகுதிகளுக்கும் குறைவான சீட்டுகளை தான் வரக்கூடிய தேர்தலில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனநிலையை தான் நிறைய பிராந்திய தலைவர்கள், குறிப்பாக சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். பாஜக 200 கூட தாண்டாது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, நாம் இதுவரை பட்டியலிட்ட இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே காரணமாக இருக்கிறது. 2014, 2019 தேர்தல்களில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிறைய வலுவான கூட்டணி கட்சிகள் இருந்தன. இப்போது அது மாதிரியான கட்சிகள் எதுவும் பெரிதாக மோடியிடம் இல்லை. மோடியிடம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனான சிவசேனா தான் மோடியிடம் இருக்கிறது. மவுசு இழந்து போன நிதிஷ்குமாரை திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. இவர்கள் திரும்ப கூப்பிட்ட அந்த ஒரு முடிவுக்காகவே நிதிஷ்குமார் மேலே பீகாரில் நிறைய அதிருப்தி எழுந்திருக்கிறது. இது போன்ற உப்மாக்களை ஒப்புகுச்ச பாணிகளை தான் அவங்க கூட்டணியில் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிமுக கூட்டணி எப்படி மொக்கையாக இருக்கிறதோ அதுபோல தான் தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் சும்மா கூட்டணிங்கிற பேரில் இருக்கிறத தவிர்த்து முழுக்க பாஜகவை நம்பி தான் அந்த கூட்டணி இருக்கிறது. பாஜக மோடி என்கிற ஒரு தனி மனிதரை மட்டும்தான் நம்பி இருக்கிறது. தேர்தல்களின் போது பாஜகவுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். முக்கியமாக அது தடம் பதித்த மாநிலங்களில் வலுவான இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மாஃபியா மாதிரி ஒட்டு மொத்தமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையுமே அள்ளக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கிறது. அப்படி இல்லாத மாநிலங்களில் இந்த 200 தொகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பாஜகங்கிற ஒரு கட்சி ஒரு உப்மா கட்சியாக ஒரு சுயேட்சையை போன்ற ஒரு நிலையில்தான் இருக்கிறது. மாறாக பாஜகவுடைய நேரடி எதிரியான காங்கிரஸோ இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலங்களிலும் தடம் பதித்து இருக்கிறது. அது தன்னுடைய இருப்பை எல்லா மாநிலங்களும் எவ்வளவு மோசமான தோல்விகளுக்கு பிறகும் கூட அது தக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் கொஞ்சம் அப்படி துளைத்து வறுமையானால் அது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லிவரேஜை கொடுப்பதற்கு அவங்க தேசம் முழுக்க தடம் பதித்து தங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வைத்திருப்பது தான் காரணம். பாஜகவுக்கு அப்படியான ஒரு இன்ஃப்ரா தேசிய அளவில் கிடையாது. அவர்கள் அந்த குறிப்பிட்ட சில மாநிலங்களிலேயே குண்டுச்சட்டியிலேயே குதிரையை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளுக்கு பிரயோஜனப்படாது என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. கடந்த 2 பாராளுமன்ற தேர்தல்களைப் போல இல்லாமல் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாமே ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு உறுதியாக விரும்புகின்றன. பாஜகவை எதிர்க்காத அதே நேரத்தில் பாஜகவை ஆதரிக்கவும் செய்யாத சில கட்சிகள் உண்டு. உதாரணத்துக்கு ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்லலாம், ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கோட கட்சியை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் பாஜகவை திமுக போலலாம் எதிர்க்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவை அவர்கள் ஆதரிப்பதும் இல்லை. இப்போது அது போன்ற பிராந்திய கட்சிகளும் கூட ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜிஎஸ்டியில் ஒன்றிய அரசாங்கம் அளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்ளைதான் காரணம். மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய வருவாயை முறையாக ஒன்றிய அரசு கொடுக்கல. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் ஒருவேளை பாஜக போன்ற ஒரு உறுதியான கட்சியாக இல்லாமல் ஒரு கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஆட்சியாக அது அமைந்தால் மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி பகிர்வு சிறப்பாக இருக்கும், அது முறையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் அது போன்ற பிராந்திய கட்சிகள் எல்லாமே நினைக்கிறாங்க. அதை தவிர்த்துட்டு சில பிராந்திய கட்சிகள் வலுவாக திமுக போன்ற கட்சிகள்லாம் வலுவாக எதிர்க்கிறது என்றால் இவர்கள்
ஜிஎஸ்டி, ஐடி, இடி ரெய்டு இது போன்ற காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த தேர்தலில் பாஜக பயப்பட வேண்டியது எதிர்க்கட்சிகளை பார்த்து கூட அல்ல, அவர்களை இருமுறை ஆட்சியில் அமர வைத்த மக்களை பார்த்தா அவங்க மிக பயங்கரமாக அச்சப்படணும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் கூட கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் இந்த மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சஸ்பென்ஸாக தான் வச்சுட்டு இருக்காங்களே தவிர்த்து யாரும் வெளிப்படையாக இந்த தேர்தலில் பாஜகவை ஆதரிக்க போகிறோம், பாஜகவை எதிர்க்க போகிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. எனவே அதுவரை தேர்தல் வரை கருத்து கணிப்புகளை வைத்து பாஜகவினர் சுய இன்பம் அடைந்து கொள்ள வேண்டியது தான். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.